என்ன ஏன் இப்படி ஓடி வர? இங்க இருந்து போயிடலானே, வாங்கன்னு போலாம். ஏய் எதுக்காக இப்ப வர சொன்ன? ஏன் இப்ப போ சொல்ற? ஏய் ஏன் இப்படி பதட்டமா இருக்க? என்ன விஷயம் சொல்லு. ஐயோ அண்ணே, இங்க இருந்து போயிடலானே, வாங்கண்ணே. ஏய் எதுக்கு வர சொன்னேன்னு கேக்குறல, அது சொல்லு. போயிடலானே. தென்னரசு எங்களை இங்க எதிர்பார்க்கல. நீயும் இவ்வளவு கூட்டு சேர்ந்துக்கிட்டு தேனணிய கொலை பண்ண முயற்சி பண்ணத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஏய் என்ன வளர? இவ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆமா ஆமா, அவளுக்கு ஒண்ணு தெரியாது, உனக்கு அவள தெரியாது. ஏய் ஓட பாக்குற? எங்க தப்பிக்க ஓடுற? வா வாடி, ஒழுங்கா போடி. ஏய் என்ன விடுடா. ஏய் விஷயம் தெரியாம ஏதோ பண்ணிட்டு இருக்காத வேலை. தேவையில்லாம வேலை விடு. வேலை சொன்னா கேளு வேலை. வாடா வேலை. ஏய் வாடா, விடுடா. உள்ள போ. வாடா. ஏய் வேலை ஓடி. வேலை. வா ஓடி. கொலகார பாவி, ஏன் வயித்துல பிறந்துட்டு எப்படிடா இப்படியான பாவி பாவி. தேனையும் அவ வயித்துல இருக்கிற குழந்தையையும் விஷம் வச்சு கொல்ற அளவுக்கு அவ்வளவு வெறி பிடிச்சு போச்சாடா உனக்கு? சீ, நீ மனுஷனா மிருகமா? ஏய் நீ வயித்துல இருக்கிற குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி சித்திரவதை பண்றியே, பிறந்ததுக்கு அப்புறம் என்னடா பண்ண போற? என்ன பண்ண போற? என்ன எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன தப்பா பேசுறீங்க? எனக்கு இவ யாருன்னே தெரியாது. நான் யாரையும் கொல்லலாம் முயற்சி பண்ணல. ஏய் சீ, வாய மூடுறா. நீ சொல்ற பொய்யெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம். என்ன மாமா, மாமா, என்ன என் குழந்தைய கொல்ல நினைச்ச கொலைகார இவன் தான் மாமா. இவனை ஏதாச்சும் பண்ணுங்க மாமா. உலகார பாவி, கோவில் பிரசாதத்துல விஷத்தை கலந்துட்டு ஆஸ்பத்திரியில வந்து நாடகம் ஆடினியாடா. நான் கூட ஒரு நிமிஷம் நீ திருந்துட்டேன்னு நினைச்சேன். ஆனா வேலுவும் சக்தி அப்பயே சொன்னாங்க நீதான் ஏதாவது பண்ணிருக்கணும்னு. ஏனு வயித்துல வளருது உன் உயிர்னு தெரிஞ்சோம் கொல்ல நினைச்சிட்டியேடா. ஏய் சும்மா விட்டா கடவுள் கூட மன்னிக்க மாட்டாரா. எல்லாம் தூக்கல போடணும்டா. இல்ல இல்ல இல்ல, ஏன் கையால பொண்ணாதான்டா என் ஆத்திரம் அடங்கும். அப்பா அப்பா நான் சொல்றதுக்கு அப்பா கடவுளே, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. இவ யாருன்னு எனக்கு தெரியாது. யாரையோ கூட்டு வந்து வச்சுக்கிட்டு நான் தான் விஷம் கலந்து டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏய் நாங்க டிராமா பண்றோமா? டேய் நீ தாண்டா டிராமா பண்ணிக்கிட்டு இருக்க. நீ சண்பத்து கிட்ட பேசின வாய்ஸ் ரெக்கார்ட ஆதாரமா நாங்க வச்சிருக்கோம். கேக்குறியா? இத கேளு. ஏ சண்பகம், பிரசாதத்துல நான் கொடுத்த விஷத்தை கலந்துட்டு தேனு சாப்பிடுறத எனக்கு வீடியோ கால் பண்ணி காட்டு.
இதுக்கு என்னடா சொல்ல போற? ஆ? ஆ? ஆ, என் குரல் மாதிரி யாரையோ வச்சு பேச வச்சிருக்கீங்க. நான் தான் பேசினேன்னு என்ன ஆதாரம் இருக்கு? ஆ? ஆ. குரல் வேணா மாத்தி பேசலாம். உங்களோட ஃபோன் நம்பர் எப்படி செண்பகத்தோட போனுக்கு வந்துச்சு? ஒரு தடவை உங்க போன்ல இருந்து செண்பகத்துக்கு போன் வந்துச்சுன்னா தெரியாம வந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனா நீங்க 10 தடவை பேசிருக்கீங்க. பத்து முறையும் தெரியாம தான் செண்பகத்துக்கிட்ட பேசுனீங்களா? ஆ? ஏன் நீங்க கூட என் போனை எடுத்துட்டு போய் ஏதாவது பண்றீங்களாம்ல? என்ன? இத பார், பிரசாதத்துல விஷம் கலக்க சொல்லி செண்பகத்துக்கு 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்திருக்கேன். இத நான் சொல்லல, உன் கூட்டாளி செண்பகம் தான் சொன்னான். ஏய், மருமகளையும் அவன் குழந்தையும் கொல்றதுக்கு கூலியாடா பேசுன? எல்லாம் உயிரோடையும் விடக்கூடாதுடா. ஐயோ வேண்டாம் மாமா, இவனெல்லாம் தொடாதீங்க. இவனை தொட்டா அந்த பாவம் உங்களையும் புடிச்சுக்கும். ஏய், தேனு சொல்றாளேன்னு உன்னை உயிரோட விடுறேன். ஏன்னா இங்கே உன் கதையை முடிச்சிருப்பேடா. ஏய், சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அடிச்சு வளர்த்துருக்கணும். செல்லம் கொடுத்தே வளர்த்துட்டேன். அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பண்ற. அப்பா வேணாம்ப்பா. ஏய், இந்த மாதிரி புள்ள எனக்கு வேணாம்டா. வேணவே வேணாம். அப்பா வேணாம் சொல்லிட்டேன்ப்பா. வேணாம்ப்பா. அப்பா நான் அப்பா வேணாம்ப்பா. அப்பா வேணாம்ப்பா. அப்பா சொல்றதுக்கானே. அப்பா அப்பா வேணாம்ப்பா. அப்பா சும்மா விடவே கூடாதுடா. போடுங்கப்பா. நல்லா அடிங்க மாமா. நல்லா அடிங்க மாமா. என்ன சார், சொல்லிக்கிட்டா இருக்க? ஆ? அப்ப நான் சரி பாக்குறேன். உங்களை திருப்பி அடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? டேய், நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரன் நினைச்சீங்களா? நான் நினைச்சேன்னா உங்களை என்ன வேணா பண்ணுவேன்.